ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செப்டம்பர் மாதம் எர்த் சைன் எலிமெண்ட்ஸ் ரீடிங் பார்க்க போகிறோம். நில ராசிகள். ஸோ நீங்கள் வந்து ரிஷப ராசி, கன்னி, மகரம் இருந்தீங்க அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 பயல் வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எமரல்ட் ஸ்டோன், ஸோ செகண்ட் ஒன் வந்து ரோஸ் குவார்ட்ஸ். உங்களுடைய உள்ளுணர்வு வந்து எந்த ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்கணுன்னு சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். நான் கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃப்ளோ ஆச்சோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 போயிடலாம். இந்த எமரல்ட் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் நினச்ச ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். அதாவது வந்து இது எப்படின்னா, யூனிவர்ஸ் சம் சைன், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுபடி நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஹார்ட் சக்ரா அப்படின்றது வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து சாதிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய அக்செப்டன்ஸ் அப்படின்றது தான் தெரியுது. உங்களுக்கு வந்து எப்படி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து எது ஒரு ஒரு கொண்டு வர்றாங்களோ நியர் உங்களுக்கு பக்கத்தில், இல்லை வந்து உங்களுடைய விஷ் வந்து எதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு வர்றாங்களோ அதன்படி உங்களுடைய லைஃப் வந்து கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சம் அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நல்லாயிருக்கு, உங்களுடைய பாசிட்டிவ் சென்ஸ் ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் நீங்கள். ஓகே, ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, 8 நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ மெயினாக அட் ப்ரெசென்ட் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பென்டக்கிள்ஸ் உங்களோட ஒர்க் சைடில் தெரியுதுங்க. அதே மாதிரி எமோஷ்னல் சைட்லேயும் இங்கே 2 அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வரும்போது சேம் திங், உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு தெரிகிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு வழிமுறைகள் தான் நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்க. ஸோ கரண்ட்டாக நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மேபி கஷ்டப்பட்டுருக்கலாம். உங்களுடைய ஹெவி ஒர்க் தெரியுது, ஒரு மணி வைஸில் ஒரு க்ரோத்தில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ஒர்க்கில் வந்து ஒரு மாறுறதுக்கு இடம் சேஞ்ச், பிரான்ச்சஸ் இல்லைனா வேறு ஒரு நியூ ஜாப் தேடிட்டு இருக்கலாம். மெயினாக இங்கே வந்து க்ரோத் பென்டக்கிள்ஸ்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற வந்து எப்படி இருக்குன்னா, எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக நான் சொன்ன பாயிண்ட் தான் இங்கே வருது. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய எமோஷ்னல் சைட்லேயும் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எது கிடைக்கணும்னு இருக்கும், உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கீங்க, பேலன்ஸ்டாக இருக்கீங்க. உங்களுடைய எமோஷ்னல் சைட்லேயும் உங்களுடைய ஃபேமிலி சைட்லேயும் ரெண்டுமே, அதாவது வந்து மணி வைஸில் உங்களோட மெட்டீரியல்ஸ் க்ரோத்தில் உங்களுடைய செல்ஃப் க்ரோத்தில் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்றதான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட் மெசேஜ் வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கார்ட்ஸ் வாரியர் ஆஃப் த ஹார்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட் பார்க்கும்போது சில விஷயங்கள்லேருந்து ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி பயந்த விஷயமா இருக்கலாம், இல்லை ஸ்டெப் எடுக்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து நடக்குமா, இல்லை கிடைக்குமா, இல்லை வந்து ஒரு டுயலாக இருந்திருக்கும், ஒரு நடுநிலையாக இருந்திருக்காது நீங்கள் நினச்ச விஷயங்கள். ஆனால் இப்போ நீங்கள் அதற்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. வேரியர் ஆஃப் த ஹார்ட்னால் எதுவாக இருக்கட்டும், இப்போ வந்து அந்த ரிஸ்க் வந்து நீங்கள் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி யூனிவர்ஸும் உங்களுக்கு வந்து அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பயப்படுறதோ, இல்லை அது வந்து நடக்குமா அப்படின்றது யோசிக்கிறதோ, இல்லை வந்து உங்களுடைய ஸ்டெப் வந்து பேக் பண்ணுறோம், அதுக்குரிய டைம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள்
என்ன சொல்கிறது, ஸ்ட்ரகிள் பண்ணுற டைம். ஸோ நீங்கள் அதற்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிற டைம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதற்குரிய ஒரு நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகே, அதற்குரிய ஒரு சக்ஸஸும் இருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து மீனிங் காமிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கார்டு ஆல்ரெடி ஓப்பனாகவே இருக்குது. ஓகே, ஃப்ளையிங் ஹனுமான் லாங் ஜேர்னியும் வந்திருக்கு. எஸ், ஹாப்பி அப்படின்றதும் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு நான் ரீட் பண்ணுறேன். நியூமரஸ் ஓகே, momentous journey whether physical or spiritual lies ahead of you அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஜேர்னி வந்து உங்களுக்கே வந்து ஒரு அதாவது எப்படி இருக்குன்னா, மனம் போன போக்கு அப்படின்னு சொல்லலாம், யூனிவர்ஸ் விட்ட வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் தான் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அந்த ஜேர்னி எப்படிப்பட்ட ஜேர்னி அப்படின்றது கூட தெரியாது, எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அதில் வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு, ஹோப் அப்படின்றது வந்திருக்கு. எம்ப்ரேஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ரெடினஸ் அண்ட் என்தூசியாசம். எஸ், நீங்கள் இந்த கண்டிஷன், இந்த எனர்ஜியில் இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க. முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ்டாக இருந்திருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி கிடையாது, நடக்கிறது நடக்கட்டும். ஓகே, அந்த மாதிரி தான் உங்களுடைய வைப் எனக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி ஹாப்பி அப்படின்றது மாதிரியும் உங்களுடைய கார்டு வந்திருக்கு. ஸோ உங்களுடைய வைப் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான் நீங்கள் இருக்கீங்க. எப்படிப்பட்ட அதே தான் ரிப்பீட்டட் ஆகுது உங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கவும் போகுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக, அது மனிதர்கள் மூலியமாகவும், அது வந்து ஒரு சூழல்கள் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த பீஸ், அந்த ஹாப்பினஸ், அது வந்து 2 சைட்லேயும், உங்களுடைய எமோஷ்னல் சைட்லேயும், உங்களுடைய ஒர்க் மணி வைஸ்லேயும் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக கொண்டு வர போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து மீனிங் தெரியும். அந்த ஜேர்னி வந்து ஒரு பெருசாக இருக்க போகுது, லாங் ஜேர்னியாக இருக்க போகுதுங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஸ்டேபிளாகவும் தெரியுது. ஓகே, ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் தெரியுது. முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் இப்போ கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமான சூழல் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய மனநிலையும் நிறைய மாறி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்க்கலாம். சோர்ஸ்லெஸ் வந்திருக்கு. யூ ஆர் எ மேஜிக்கல் பர்சன் who கேன் மேனிஃபெஸ்ட் யுவர் கிளியர் இன்டென்ஷன் இன்டு ரியாலிட்டி. எஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்க போகுதுங்க. நீங்கள் எதை நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, ஓகே, அதை வந்து ஒரு தீர்க்கமாக இன்னும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, அதில் வந்து டவுட் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அதில் அந்த மாதிரி ஒரு இதில் மனசை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து நடக்கும். எஸ், கண்டிப்பாக நடக்கும். அதில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பன்மடங்கு அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ரெயின்போ, குட் நியூஸ், இன்ட்யூஷன், ஃபேவரபிள் சேஞ்ச், வாவ், அட்வென்ச்சர். எப்படி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெயின்போ மாதிரி நீங்கள் காத்திருந்த அந்த கலர்ஃபுல் லைஃப் அப்படின்றது வந்து இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நான் சொன்ன பாயிண்ட். ஸோ இந்த ஹாப்பி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வைப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. அதே மாதிரி ஃபேவரபிள் சேஞ்ச். எஸ், உங்களுக்கு வந்து இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக நடக்க போகுதுங்க. அதே மாதிரி அட்வென்ச்சர். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, மனம் போன போக்கு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து அந்த வழி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல வைப்பில் வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஸோ முன்னாடி இருந்த மனம் நினச்ச விஷயத்துக்கும் நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு அபரிவிதமான ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு க்ரோத் மேலே, உங்களுடைய மெட்டீரியல்ஸ் மேலே, உங்களுடைய ஃபேமிலி மேலே, ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு என்ன சொல்கிறது, பேலன்ஸ்டாக கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து எல்லா வைப்பும் தெரியுது. ஸோ ஓப்பன் அப் ஆகிருக்கீங்க. மெயினாக எனக்கு வந்து ஓப்பன் அப் தெரியுது. எல்லாமே வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயத்தில், மன ரீதியான விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கராக நீங்கள் தெரியுறீங்க. ஸோ அட்வென்ச்சர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி. ஓகே, அதுதான் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக அந்த பாயிண்ட் வருது. ஓகே,
ஸோ அதில் வந்து ஜெயிக்கவும் போகிறீங்க கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த ரோஸ் குவார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பைல் 2. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிட்டி என்ன சொல்கிறது, பேஷனேட் பர்சன் நீங்கள். ஸோ உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜாலியாக ஜோவியலாக இருக்கிறவங்க நீங்கள். நிறைய உங்களுக்கு வந்து ஒரு என்ன ஒரு ட்ரீமிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ராக்டிக்கலாக இருக்கிறத விட ட்ரீமிங்காக நீங்கள் இருப்பீங்க. ஒரு இமேஜினேஷன் அப்படின்றது நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இலகுவான ஒரு மனசு அப்படின்னு சொல்லலாம். சென்சிட்டிவான பர்சன்ஸ் நீங்கள்லாம். ஸோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேற டைம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. நீங்கள் நினச்ச விஷயங்கள் இனிமேல் நடக்க போகுது. மேபி இது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் அப்படின்றது வந்து ரைஸ் ஆக போகுது. ஸோ செப்ரேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து ரைஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ சில பேர் வந்து கோர்ஸ் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஜாயினிங், ஒரு பார்ட்னர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து நடந்துகிட்ருக்கும், போயிட்டு இருக்கலாம். ஸோ பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த ஸ்டோன் பார்க்கும்போது. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது மேபி இது வந்து பாஸ்ட் எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ஃபேமிலி சைடு, உங்களுடைய மணி விஷயம், ஒரு இன்ட்ரப்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். மேபி அட் ப்ரெசன்ட் சிலருக்கு இருக்கலாம். ஸோ குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது உங்களுடைய சில ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வந்து இந்த மாதம் தெரியுதுங்க. உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா, இல்லை கோவர்க்கர்ஸ் மூலயமா, இல்லை வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரெடி ஆகிருப்பீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து சில கிளாரிட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த சில விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். ஓகே, அந்த மாதிரி அது இந்த கார்ட் பார்க்கும்போது தெரியுது. சிலருக்கு புரிதல் அப்படின்றது வந்திருக்கலாம். உங்களுடைய எமோஷ்னல் சைடில் இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து ஹெவி ஒர்க்காக இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ சில விஷயங்கள்ல இருந்து, சில கசப்பான ஒரு ஆல்ரெடி நடந்த விஷயங்கள்லேருந்து சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அது வந்து எய்தர் உங்களுடைய எமோஷ்னல் சைட், உங்களோட ஒர்க் சைட் ரெண்டுமே வந்துடுதுங்க. அது வந்து ஒரு குட் பிகினிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் மனசுக்கு ஒரு இது வந்து மெயினாக உங்களுக்கு வந்து செல்ஃபாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து க்ரோத்தாக நினைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கோ அதை வந்து லீட் பண்ணுற மாதிரி, இல்லை பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு வைப் தான் எனக்கு வருது. ஓகே, ஸோ உங்களுடைய முன்னாடி இருந்த அந்த பியூட்டிஃபுல்லான அந்த எமோஷன், அது வந்து மறுபடி வந்து கொண்டு வர போகிறீங்க. ஸோ உங்களுடைய கசப்பான அந்த ஒரு விஷயங்கள், அது எதில் வேணாலும் இருக்கலாம், அதில் இருந்து வெளியே வர்றதுக்கும், பண்ணுறதுக்கும், நியூ லைஃப் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், ஸோ உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் இந்த இருந்த விஷயங்கள் நீங்கள் வந்து மறுபடியும் பேக்கப் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்பிட்வீன் நடந்த விஷயங்களை நீங்கள் வந்து அதை வந்து தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து நியூ ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். சர்க்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வரும்போது ஸோ நிறைய ஆசைகள் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய சோல் வந்து நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கலாம். மேபி
அது வந்து நடக்க போகுதுங்க. அது வந்து டவுட்டே இல்லை, நடக்க போகுது. ஸோ இந்த வைப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது நீங்கள் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ வந்து பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. யூனிவர்ஸ் சம் பாசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரெடி. நீங்கள் அது வந்து நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டெப் பண்ணி அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஒர்க், உங்களுடைய எமோஷனல் சைடு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது வந்து தெரியுதுங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த பாயிண்ட் எனக்கு வருது. ஓகே, இது பார்க்கும்போது எனக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் மாதிரியும் தெரியுது. ஸோ சம் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. அதை வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயம் ஒரு நல்லதுக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ வேறு என்ன, இந்த கார்ட் பார்த்துடலாம். ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்றது வந்திருக்குங்க. எஸ், இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மிராக்கிள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக் அப்படின்றது வந்து நடக்க போகுதுங்க. எனிதிங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ரிலேட்டட் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மாக உங்களுடைய லைஃப்பில் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அந்த ஐலாண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆக போகுது. ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்றது வந்து ஓகே. ஸோ அதற்குரிய முயற்சிகள் தான் நீங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இது எனக்கு பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல, பார்க்கடலில் அந்த ஒரு ட்ரெஷர் அப்படின்றது அந்த ஆமை, அந்த நினைக்கிற விஷயங்கள், ஸ்டார்ஸ், ஒரு ஹார்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அது வந்து தொழிலில், உங்களோட ஒர்க் சைடில், உங்களுடைய மணி வைஸில், உங்களுடைய எமோஷ்னல் பாண்டிங் எதுவாக இருக்கட்டும், அது வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஓகே கெயின் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ரீடிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எஸ், இது வந்து சிலருக்கு வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு பாண்டிங் அந்த மாதிரியும் தெரியுதுங்க. சிலருக்கு வந்து ரீயூனியன் கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து நியூ பிகினிங் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குங்க. ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து சிவா ஆரக்கிள் டெக்லேருந்து 2 கார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. எஸ், மகாசிவராத்திரி லவ் அண்ட் ஹார்மனி அவைட் அப்படின்றது வந்திருக்குங்க. எஸ், நீங்கள் ஒரு அலைன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, மேரேஜ் ப்ரொப்போசல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சோல்மேட் ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். த எஸ்பெஷியஸ் அக்கேஷன் ஆஃப் மகாசிவராத்திரி பிரிங்ஸ் வித் இட் த ப்ராமிஸ் ஆஃப் நியூ லவ் அண்ட் த ஹார்மனைசேஷன் ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் சோல்மேட் அப்படின்றது வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ரேர் கார்டு. ஸோ அதே மாதிரி இந்த கார்டு உங்களுக்கு வந்து ரேர் கார்டு. எஸ், எவ்வளோ கனெக்டிவிட்டியாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் சொன்ன அந்த என்ன சொல்கிறது, அந்த வாவ். ஸோ நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹார்மோனி அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. எஸ், உங்களுடைய ஹார்மனைசேஷன் அப்படின்றது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சோல்மேட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு ரியூனியன், சிலருக்கு வந்து சோல்மேட் அப்படின்ற வந்து, இல்லை சிலருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த மிராக்கிள் வந்து கொண்டு வரலாம். அதுதான் இங்கே ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு டைமிங் நீங்கள் எடுத்துக்கலாம். மகாசிவராத்திரி வரைக்கும் ஒரு 3 months, ஒரு 6 months அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பீரியட்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சான்சஸ், ஒரு ரீயூனியனாக இருக்கலாம், இல்லை நியூ லவ்வாக இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். மேபி அது ஒர்க்கில் கூட இருக்கலாம். இப்போ இருந்து நீங்கள் ஒரு 6 months எடுத்துக்கோங்க, இல்லை 3 to 6 monthsக்குள்ளங்க சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் லைஃபே வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து வரப்போகுது. ஸோ ஃபைனலாக இந்த கார்டு. ஸோ ரீபர்த் ஆஃப் லார்ட் கணேசா கரெக்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். இட் இஸ் த ரைட் டைம் டு அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ்
அண்ட் புட் யுவர் எஃபர்ட் இன் கரெக்டிங் தோஸ் மிஸ்டேக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்ரெட்டிங் அப்படின்றது வந்திருக்கு. இந்த பாயிண்ட் வந்து சம்திங் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, இல்லை வந்து ஒரு அது நினச்சி வந்து நீங்கள் வந்து மனசு வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரீகரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக் வந்து அகைன் பண்ணாதீங்க. ஸோ அதனால் இருக்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு மீனிங் அதுதான். ஸோ அதை பற்றி வாதாடாமல், அதை பற்றி வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாமல், அதில் என்ன இருந்ததோ மிஸ்டேக் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஓகே அதை வந்து ரீகரெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ ரிலேட்டட் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலும் பொருந்தும், இல்லை வந்து லவ் சிச்சுவேஷனாலும் பொருந்தும். ஏன்னா மெயினாக இது வந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு, ரீபர்த் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ விட்டு கொடுத்துட்டு போங்க. சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுடைய சோல்மேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து மியூச்சுவல் பாண்டிங் அப்படின்றது வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துடலாம். டிவைன் பேஷன். எஸ், நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். வாட் இஸ் யுவர் ஹார்ட்ஸ் ட்ரூ டிசைர் அப்படின்றது. ஸோ உங்களுடைய ஹார்ட் வந்து எது சொல்லுதோ, எதை வந்து நீங்கள் வந்து அடையணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட டிசைர் எதுவோ அதை தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய பேஷன் அதையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஃபைனலாக இந்த கார்ட் பார்த்துடலாம். குஞ்ச். ஷுவர் சக்ஸஸ் இன் இன்டர்வியூ, பெட்டர் டைம்ஸ் அஹெட், நெகட்டிவிட்டி வில் பி ரிமூவ்ட் அப்படின்றது வந்திருக்கு. முடிஞ்சால் வலம்புற சங்கு வாங்கி வைங்க, பெருமாளை கும்பிட்டே வாங்க. புதன்கிழமை துளசி மாலை பெருமாளுக்கு போய் சாத்துங்க. நல்லா ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வரும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கட்டும், அதெல்லாம் ரைஸ் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சம்திங் ஒரு க்ரோத் இருக்குங்க, ஒரு அது வந்து நடக்க போகுது. ஓகே, இது வந்து ஷூராக நான் சொல்லுவேன். நல்ல விஷயங்கள் உங்கள் ஃபேமிலியில், உங்களுடைய மணி வைஸில், உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நடக்க போகுது. ஓகே, அதே மாதிரி நெகட்டிவிட்டி வில் பி ரிமூவ்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடப்போகுது. பெட்டர் டைம்ஸ் அஹெட் அப்படின்றதும் வந்திருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.